சாப்டர் 6 கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இதில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும் அது டிபெண்டன்ட். தட் இஸ் டைரக்ஷனல் மூவ்மெண்ட் கேட்டாலும் இந்த டைப்ஸ் டிபெண்டன்ட் கேட்டாலும் இது இதில் டைரக்டாக ட்ராபிசம் அண்ட் டைப்ஸ் இருக்கும். ஃபோட்டோகிராஃபிசம், ஜியோகிராஃபிசம், ஹீமோகிராஃபிசம், ஹைட்ரோகிராஃபிசம், திக்மோகிராஃபிசம். ஃபோட்டோனா ஜியோனா சாலிட், ஹீமோனா கெமிக்கல், ஹைட்ரோனா வாட்டர், திக்மோனா டச். ஓகே, இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் கேட்டாங்க. டச்பின் ஆகுறாங்க எழுதிடுங்க. சீஸ்மோனா ஸ்டீம் கேட்டாங்க. டச்பின் ஆகுறாங்க. இது வந்து டைரக்ஷனல் லெஸ் மூவ்மெண்ட் கேட்காங்க. பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் ஆக்சின் ட்ராபிசம் மூவ்மெண்ட். ஜிபர்லின் லாங்கேஜ் ஆஃப் த ஸ்டெம். சைட்டோகைனின் செல் டிவிஷன். அப்சிசிக் ஆசிட் ஃபாலிங் ஆஃப் த லீஃப். எத்திலின் ரைப்பனிங் ஆஃப் த ஃப்ரூட். இந்த யூசஸ்லாம் எழுதிருக்கு. நியூரானோட டயக்ராம் வரைஞ்சிட்டு அதனுடைய பார்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்திங் சர்வர் கொஷின்லேயே வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் அதை புக்கில் கிளியராக கொடுத்துருக்கோம். அதனுடைய செல் பாடி என்ன, ஆக்சானோட பார்ட் என்ன, nerve ending, what it is increasing, how it is transmitting the message, அதெல்லாம். Reflex action, reflex arc, sudden changes occurs in the body. Reflex arcனா pathway of reflex action is called reflex arc. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுவும் நல்லா பார்த்துக்கணும். பிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா இது இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹேண்ட் பிரெயின். ஒவ்வொரு பார்ட்டி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். ஃபோர் பிரெயினில் செரிபரம், ஆல்ஃபாக்டிவ் லோப், டைன்செப்லம். செரிபரம் ஆல் த வாலண்டரி ஃபங்க்ஷன், ஆல்ஃபாக்டிவ் லோப் ஸ்மெல்லுக்காக, டைன்செப்லம் தெலாமஸ், ஹைப்போதலாமஸ். தெலாமஸோட ஒர்க் என்ன? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற சென்சரி நர்வும் மோட்டார் நர்வும் கம்யூனிகேட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது தெலாமஸோட ஒர்க். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுறது? 3 ஃபங்க்ஷன். டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது, ஹங்க்ரியை உருவாக்கி, ஸ்லீப்பிங். இது மூணுமே நமக்கு டைன்செப்லம் பண்ணும். மிட் பிரெயின் எடுத்துக்கணும். இன்வாலண்டரி ஆக்ஷன் ஃபுல்லாக மிட் பிரெயின் தான். கைன் பிரெயினில் இருக்காது. ஏதோ ஒரு பாட்டு கொடுத்து உங்களுக்கு கேட்டாங்க. சரி, வெள்ளம் கேட்டால் பாடியோட பேலன்ஸ் கேட்டாங்க. மெடுலா ஆப்லாங்கேட்டா பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது, வாமிட்டிங், சலைவேஷன். கான்ஸோட ஒர்க் என்ன? ரெஸ்பிரேஷன். இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து சொல்லுவாங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் அதனுடைய செக்ரேஷன், க்ரோத் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா தைஜாண்டிசம், தமிழ் வந்து டுவாசிசம். தைராய்டு, தைராக்சின், மெட்டபாலிக் இன்ஃபாக்ஷன். தைமஸ்னு ஒரு கிளாண்ட் இருக்குது ஹார்ட்டுக்கு மேலே. இது கால்சியம் செக்ரேஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பேங்க்ரியாஸ் எடுத்துக்கோன்னா நமக்கு இன்சுலின் செக்ரேஷன், அது பிளட்டு. ஓகே, பிளட்டோட சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கிட்னியில் பார்த்தோம்னா அட்ரீனல், அது வந்து நம்மளோட எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவோம். டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அது செக்ரேட் ஆகணும் இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபெக்ஷன். ஃபீமேல் பாடியில் பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன், அது என்ன பண்ணுறது? எக்கு ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. அது வரலன்னா இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, அந்த ஹார்மோன்ஸ் ஹியூமன் பீயிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்ன செக்ரேஷன் ஆகிருக்கு, இன்கேஸ் நாட் செக்ரேட்டட் வாட் ஆர் த டிசீசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஒன்று என்னன்னா ஃபீட்பேக் மெக்கானிசம். ஃபீட்பேக் மெக்கானிசம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிற ஹார்மோன் கரெக்ட் டைமுக்கு செக்ரேட் ஆகுதா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின், திடீர்னு சுகர் அதிகமாகிடுச்சு, அப்போ இன்சுலினை யூஸ் பண்ணி அது கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனா ஃபீட்பேக் மெக்கானிசம். ஆல் த ஹார்மோனல் controlling for the feedback mechanism. Okay, so இந்த ஹெட்டிங் எல்லாம் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.